முடிச்சுட்டுங்களா? என்ன சரி 12 மணி ஆகும், 12 மணி கூட ஆகும், 1 மணி ஆகும், 3 மணி கூட ஆகும். இந்த விடிய 12 மணிக்கு பொழைப்பானாவா? ஒரு கிலோமீட்டர் போன் பண்ணா என்னதுக்கு எச்சரிக்கை ஒரு எங்க போற? வீடு போறேன். இவங்க தான் கொண்டு போவாங்க. வீட்டுக்கு போனதே ஆச்சு. ஆமா போன் மையத்துக்கு போகணும். நல்லா பாத்தியா? ஆடுற பையன் அவுத்து பாரு. இது அவுத்து பாரு. என்ன சொன்னா? ஓ தாயே எப்படா? ஓ அம்மா யாருப்பா கூத்துட்டுங்க? யாரு இந்த கூத்த ஜலைக்கு பண்ணி விட்டுது? ஓ மாதிரி கொள்ளலாம்னு ஐடியா பண்ணி விட்டாங்க. வந்து ஆடு எங்க நிக்கிறா? யாருகிட்ட பேசுறன்னு சற்றேன்னு உனக்கு பயம் இல்லதானே? செத்தாக எப்படி நாளைக்கே இடிஞ்சு குடிச்சு வர போகுது. அவரு அடிக்கிறானுங்கடா. அங்க கிட்ட போற அங்க சாப்பாடு மாதிரி சொல்லிவிட்டாங்க. என்னன்னு லைட்டு மரத்தை தாண்டி நீ அங்க போயிட்ட. லைட்டு மரத்தை தாண்டி நீ அங்க போயிட்ட. இருக்குடி உங்க புண்ட வேலை ஏங்கட்ட ஆகாது. யாரா தீங்கிற? பாக்குறீங்களா? பேர் சொல்லல அரிசி நாய்க்கு போட்டு மகாராணி அவர்களே, தளபதிகளே, ராணியம்மா, சேனாதிபதிகளே, நாங்க கேன புதிங்களா தெரிஞ்சுக்கணுமா? 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட சொல்லு. எதுக்கு? ஊசி போட்டு ஆஸ்பத்திரி சேர்றதுக்கு போட்டு. அப்படியா? ஆமா. ஓய் போனால் போகட்டும். போயிட்டாங்களா? ஓய மாப்பிள்ளைகள கூத்து பாப்பான். எங்கடா என்னமோ எதுவுமே தெரியாம நெப்புஞ்சிக்காம கதல பேசிட்டு இருக்கற. கூத்துட்டவங்க மட்டும் போய் என் கைக்கு சிக்கிக்கிட்டாங்க. அவங்க அவ்வளவுதான். செட்டு வாத்தாரு இல்ல, செட்டு வாத்தாரு யாரு? ஓமனா அப்படி கூப்பிடுறாங்க, பாட்டிக்கிறாங்க. ஒரு வாத்தியாருக்கு பக்கம் என்ன பேசிட்டு இருக்க?
எங்க இருக்கிறோம் யாருக்கிட்ட பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு பேசுறோம். ஏய் இருங்க, இப்ப நான் ஒரு ஆளாக்கு முன்னாடி தான் அடிச்சீங்க. ஓஹோ நான் ஒரு ஆளாக்கு முன்னாடி தான் அடிச்சீங்க. சரி நீங்க 2 பேர் வந்துக்கிறீங்க. ஓஹோ எங்க அண்ணனை கூட்டு வரீங்க. வாடா பாக்கலாம். ஏய் அண்ணா தம்பி, அண்ணா நான் அண்ணன் தானே? ஆ அண்ணன் அடிச்சா தம்பிக்கு உரைக்குமா உரைக்காதா? ஆமாடா எனக்கு வரைக்கணும் கேப்பியே கேட்க மாட்டியா? நான் கேக்குறேன். நீ இரு. நீ இவளை கேளு. நான் அவளை பார்த்து இதுதான் பலமா இருக்குது. நான் இவளை பார்த்துக்கிறேன். ஏய் பாரு, எங்க தம்பியை கூட்டு வந்துக்கிறேன். தம்பி அவ தானே என்ன அடிச்சுவ? டேய் சத்து பருவ எனக்கு கட்டிட்டு வந்திருப்போம். ஒண்ணு கூட போய் யாரு எங்க அண்ணன் அடிச்சதா? இதுக்கு மேல கூட்டு பேச மாட்டேன் அண்ணன் பேசிக்கிறேன். இதுக்கு மேல ஹலோ தம்பி அண்ணா தம்பி பரவாயில்லடா அண்ணன் நேர்ந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வச்சுக்க வேணாம். தம்பி நினைச்சு பாத்துக்கிறேன் அண்ணன் நிலைமை எப்படி 20 அடி ஒரு அடியில 20 அடி வாங்கினா இதுக்கு மேல நீயே பேசிக்கா. தம்பி எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட சப்பரம் போகும். சரிடா. நீ எல்லாம் பாத்துக்கிறேன். ஏய் ஓய் யார் யா நாங்கள் யார் பையன் என்ன ஒன்றாக உரை தாக்கு முன்பதாக அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் வீட்டு வைத்து எதற்காக என்ன காரணம் யாரால் அரங்கேற்றம் உடனே பேச வரைக்கும் என்ன தாண்டுங்க நீயே பிடிக்கிற நான் எப்படி சொல்லுவேன்? வேற கரெக்டா புரிஞ்சு நம்ம என்ன பண்ண முடியாது. சரி வீரக்காரன் தான் வா. வீரக்காரன் ஓஹோ பண்டிகை முன்வைத்து ஊர் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்வார்கள். ஐயா, அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? ஆரவல்லி பந்தயம். ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம். பந்தயம் ஆர்ப்பாட்டக ஆரவல்லி பந்தயம். பந்தயம் அட வாய் தந்து பேசுறா. ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம் இல்லையா போர் மன்னன் சண்டை. பச்சை எத்தனை என்ன? ஒரே பிச்சா அரை பச்சாவது வெளியே வந்து விடும். அரை பச்சு வெளியாகணும்னா காத்தலுக்கு வெளியே வந்து பாரு எம்பாத்திரம் விழுவும்னு. ஏய் அது இல்ல கத்தற வெளியே வந்து விடணும். ஆர்ப்பாட்டக ஆரவல்லி பந்தயம். ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம். ஆர்ப்பாட்டக ஆரவல்லி பந்தயம். ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம். போர் மன்னன் சண்டை. போர் மன்னன் சண்டை. ஏய் தெளிவா சொல்றா. ஏமா ஓய் ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம் ஆரவல்லி பந்தயம் இல்லையா போர் மன்னன் சண்டை. போர் மன்னன் சண்டை. ஆமா என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நாங்கள் யார்? எங்கள் பெயர் என்ன? ஒவ்வொன்றாக உரை தாக்குகிறோம். அதுக்கம்மா கொஞ்சம் சைஸே பாருங்க ஐயா. ஏய் யா கூத்தாடி குடல் வந்தா தாண்டா அரக்காயம். என்னம்மா சொன்ன? குடல் வந்தா தான் அரக்காயம். அந்த கத்தி கொடு சொல்றா. என்னாச்சு இப்படி இல்ல குடல் வந்தா தாண்டா அரக்காயம். கூத்தாடிங்களுக்கு குடல் வந்தா தான் அரக்காயம். ஏய் இவங்க கொண்டு போடுவாங்களா? நாங்கள் 2 பேரும் சபைக்கு முன்னாடி வந்திருக்கிறோமே. இந்த ஆரவல்லி பந்தயத்தில் நாங்கள் யார்? நீங்க யாரு? எங்களுடைய பெயர் என்ன? சொல்லட்டுமா? யாச்சும்மா ஏண்டா ஒரு அண்டா சோத்து திணிய சும்மாவா சொல்லுடா. சொல்லு.
நீ? நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். தன்னுடைய பையனா நாளைக்கு புறல புடிச்சு வரதுக்கு வீட்டுல ஏண்டா நாளைக்கு நாங்க வேற கோமாளி போட்டுக்குவோம். ஓ நீ போட வேண்டியதானே இன்னைக்கே போட்டுருக்கோம். அவன் நோட்டீஸ்ல போட்டுருக்கோம். ஓடில போட்டீங்களா? என்ன சொன்ன? உன் பெயர் சூரவல்லி. என்னது? உன் பெயர் சூரவல்லி. அல்ல சவிதா சொல்றா. உன் பெயர் சூரவல்லி. இது சவிதா. ஊர்ல போன முழுவதுக்கு 17 பேருக்கு கத்திச்சாகணும். சொல்றா. இப்பே கத்தி இப்படி போட அப்பளம் தந்தா. எத்தனை அப்பளம் தந்தா? ஒரு அப்பளம் கொடுத்தங்க. ஒரு அப்பளம் இல்லாத எல்லா அப்பளம் அது கீழே குபீர்னு கொட்டணும். அப்பளம் என்ன கீழ உள்ள வச்சு குப்பிரணும். சொல்றா சவுடா. உன் பெயர் சூரவல்லி. ஏய் ஆர்ப்பாட்டக ஆரவல்லி. சங்கையா சூரவல்லி. ஓ உன் பெயர் ஆரவல்லி. ஆமா. உன் பெயர் சூரவல்லி. சூரவல்லி. ஆரவல்லி சூரவல்லியே. ஆமா. பெற்றெடுத்த தாய் தந்தையா. ஏய் ஏய் கேக்குறது பதில். உன் பெயர் ஆர்ப்பாட்ட ஆரவல்லி. நான் கூட ஆளு வளரல. மூடி நிர்மா. ஏய் சிலிண்டர். ஏய் சிலிண்டர். ஆளு வளரல. அறிவு வளர்ந்திருக்காதுன்னு பார்த்தேன். உனக்கு இருக்குதுடா. கிட்னி இருக்குது. ஏய் அறிவு ஆர்ப்பாட்டக ஆரவல்லி. சூரவல்லி அங்க இருந்தாலும் நாங்கள் எப்படி பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தோம்? யாருக்கு மகளாக பிறந்தோம்? சிறுமூளை வெடிச்சு போயிரும். இல்லம்மா என்ன கேட்ட உங்களுக்கு பெற்றெடுத்த தாய் தந்தை யாருன்னு கேட்டேன். ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் உங்களுக்கு கோவம் எனக்கு கேளா? பெண்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? பெற்றெடுத்த தாய் தந்தையா? ஆமா இதையெல்லாம் ஒவ்வொன்றாக உரைக்கிறோம். யார் தெரியுமா? கையா வச்சிட்டீங்க மத்தால பொட்டி பூரா தண்ணிக்கே வச்சிட்டு போறீங்க. யாரு நான் வரல.
தண்ணி காய வைக்கிறவன். ஏய் போய். நான் யாரு போய் ஒரு நிமிஷம் ஒரு சுத்தி போறேன். பொறுமை. இப்ப தெரிஞ்சிருக்கணுமே. தெரியுதுங்க நல்லா. என்னது? இல்ல ஒண்ணும் தெரியல. என்ன மரத்தான் தெரியுது. ஏய் ஓய். அவரா பாத்துட்டு அற்புதமா. ஏற்கனவே அறுத்து போயிட்டாங்க. ஏய் உன் தாய் தங்கை. என்னுடைய தாயின் பெயர். ஏய் என் தாயாரோ கனகவள்ளி. உன் தாய் கனகவள்ளி. ஆமா. உன் தந்தையார். யாரா கேக்குற? யா கேக்குற? இல்ல மொப்பு பேர கேட்டமா. என் தாயாரோ கனகவள்ளி. ஆ. என் தந்தையாரோ காசிபுரத்தி. ஓ தந்தையார் காசிரெட்டி மன்னன். ஆமா. மணியே கற்கண்டே தேனே அமுதே என்று. அமுதே என்று. இந்த மன்னரையே. எங்களை பெண்ணாக ஈட்டெடுத்தார்களே. ஆமைமா. ஆமையா? இல்ல ஆமாமா நான் முயல்றேன். என் தாய் தந்தைகள். நேரத்துல வெட்டி போட்டுருவாங்க. சொல்லுமா. உன் தாய் கனகவல்லி. என் தாயே கனகவள்ளி தந்தையார் காசிரெட்டி. காசிரெட்டி. நாங்கள் எல்லாம் ரெட்டு பெண்கள். பண்ணு ரொட்டி. பண்ணு ரொட்டி என்ன சொல்லிட்டேன். வாயை வச்சுதான் அதான். என்ன ரொட்டி? என்ன ரொட்டி? இல்ல காய்கறி. தந்தையார் காசிரெட்டி. காசிரெட்டிக்கோ கனகவள்ளிக்கோ அரவள்ளி கூரவள்ளி இப்படி சொல்லக்கூடிய நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? ஆரவள்ளி சூரவள்ளி 2 பேர் பிறந்துக்கிறீங்களே. ஆமா. நீங்கள் இருவரை மட்டும் பிறந்தீங்களா? வள்ளி 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 என்று அந்த கோட்டை விட்டுறாங்க அந்த வள்ளியா? ஏய் கோழியார் முந்தானே தலைப்பிட்டாங்கம்மா. கறிவிட்டு இருக்கற அந்த வள்ளி. சரி. ஏய் வள்ளி வள்ளி என்று பெயர் பெற்ற நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? யார் பிறந்தா தெரியுமா? என்னதான் தெரியும்? அது நாங்க கூடிகல்ல
ஏண்டா ஏமா எத்தனை பேர் பிறந்தோம் யாரால் பிறந்தோம் தெரியுமா? ஏய் முண்டை முட்டி இதை விடு. ஏண்டா உன் வேலை புண்டை என்கிட்ட காட்டக்கூடாது. அதை கிளிங்கடி. எத்தனை பேர் யாரால் யார் யார் சொல்லுடா. ஏய் நீங்க போறதா நீங்க தான் சொல்லணும். நான் என்ன மயிரா சொல்லுவேன். ஏண்டா முகந்து ஊமனா பிடிக்கிற? ஏன் மூஞ்சே அப்படிதான் ஊமனா அப்படிதான் கணக்கு. யா ஒரு அடிச்சப்புறம் குட்டி வந்து என்ன கிட்ட ஏய் வேற அவங்க அப்பனுக்கு பாரு கிட்ட கிண்டற முகலாய் அடிக்கிற கொண்டு இப்படி ஏய் ஓய் வைட்ட ஓட்ட ஆர்ப்பாட்டக ஆரவல்லி நான் ஆர்ப்பாட்ட ஆரவல்லி என் தங்கை தங்கை அவள் பெயர் சூரவல்லி ஆரவல்லி சூரவல்லி சூரவல்லி வீரவல்லி வைஜாரவல்லி பகவதி சக்கம்மா சக்கம்மா சக்கம்மாடா டேய் அட சக்கம்மாடாயா அப்படி சொல்லி தொலைடா தாய் இன்னைக்கு தான் அப்படி எல்லாத்துக்கும் குளு 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 குளுக்கும் பார் பொட்டிக்காரலாம் ஆகறடா டேய் இல்ல பொட்டிக்காரலாம் என்னைக்கு வாய் பேச சாரிண்ணா அப்படிங்கிறது இப்படி சொல்லக்கூடிய இந்த ஆரவல்லி மாதர்களே 7 பேர் பிறந்தோம். ஓ அக்கா தங்கையை 7 பேர் ஆமா 7 பேர் பிறந்திருந்தாலும் ஓஹோ. இந்த ஆரவல்லி மாதர்கள் ஓஹோ. இருக்கக்கூடிய தாசரம் நாடு அப்படியா 7 பேர் அக்கா தங்கைகளாக பிறந்தாலும் இருந்தாலும் நாங்கள் இருக்கும் இருப்பிடம் ஆண்டு வரக்கூடிய தேசம் நீங்க இருக்கக்கூடிய இதாசரம் ஏய் அதிகாரம் என்னது இப்ப அப்படியா அதிகாரம் என்னது இப்ப என் கையில இருக்குது ஏய் ஏச்சிக்கிட்டீங்கன்னா பீடி பத்த வச்சு மூஞ்சி மேல சுட்டு போடுவாங்க இந்த ஆரவல்லி மாதர்கள் ஏன் இவ்வளவு கோபத்தோடு இருக்க வேண்டும்? காரணம் என்ன என்ன காரணம்? ஆ. ஏய் ஓய் இந்த ஆரவல்லி மாதர்களுக்கு ஆண்கள் என்றாலே பிடிக்காது. ஓ ஆண் மாடியே பிடிக்காது ஆமா ஏன் எங்கள் நாட்டின் மீது ஒரு ஆண் காகம் பறந்தா கூட அந்த காகத்தோட கழுத்தை அப்படியே கத்தரிச்சு போட்டுருவோம். ஓ கத்திரிச்சு விடுவீங்க ஆமா ஆண் காகமே வாடி அடிக்க கூடாது ஆண் காகமே வரக்கூடாது. பறவைகள் ஆண் பறவையே பறக்கக்கூடாது ஆண் பறவையாக இருந்தாலும் சரி ஆண் மிருகமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஆண்கள் என்றாலே அரசே பிடிக்காது. அப்பேற்பட்ட நாடு உன் நாடு என்ன நாடு அப்படி வா நாட்டின் பெயர் என்ன தெரியுமா? ஓ ஏய்
ஆ